அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். அந்த காலகட்டங்களில் பெரியாரை பற்றின நிறைய தகவல்கள் வட இந்தியா முழுக்க நிறைய பரவிச்சு. தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, அவர் இருந்தது முழுக்க தென்னிந்தியாவில் தான் நிறைய ஒரு அதிகார மையத்தை உடைச்சிக்கிட்டு இருந்தார். அதிகாரத்தை நோக்கி நிறைய கருத்து கத்திகளை வீசிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அவர் காலத்தில் நம்ம இல்லாமல் போனாலும் சரி, அவருக்கு பின்னாடி நம்ம வந்திருந்தாலும் சரி, அதெல்லாம் அவருடைய நூலில் நிறைய தகவல்கள் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக அது ஒவ்வொரு நபர் மூலியமாக கடத்திக்கிட்டே வராங்க அந்த தகவல்கள் எல்லாம். நம்ம எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? வட இந்தியாவில் பெரியாருடைய கடவுள் மறுப்பு கேள்விப்பட்ட ஒரு பெண்மணி அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக பெரியாரை பார்க்கணும், ஏன்னா இவருடைய கடவுள் மறுப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவிலேருந்து கிளம்பி தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அடித்து பிடிச்சு பெரியாரை சந்திச்சிட்டாங்க. பெரியாரை சந்தித்து முடித்த பிறகு அந்த பெண்மணி அப்போது இருந்த பத்திரிகையாளர்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது தினமும் கடவுள் மறுப்பு பேசுகின்ற ஒரு நபர் ஒரு கடவுள் போலவே காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னோட நிறைய ஆதாரம் இருக்குது. பெரியாரோட புத்தகங்களில், பெரியாரோட கலைஞங்களில் இதுக்கான ஆதாரம் நிறைய கொட்டி கிடக்கு. அவர் சம்மந்தமாக எழுதப்பட்ட நூல்களில் நிறைய விஷயங்கள் இது போல் ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கதைகள் நிறைய நான் புத்தரோட கதைகளை நிறைய நான் படிச்சிருக்கேன். ஓஷோ இதே போல் நிறைய கதைகள் சொல்வார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை தாண்டி இது போல் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன்.